வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி தான் குற்றவாளி, 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தற்பொழுது செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள கொடநாடு வழக்கு தற்பொழுது விசாரணைக்காக கேரளாவில் இருந்து கைது செய்யப்பட்ட கூலிப்படைகளை சிபிஐ துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார்கள். இன்று விசாரணைக்கு வந்த கூலிப்படைகள் விசாரணையின் பொழுது அதிமுகவின் சில முக்கிய நிர்வாகிகள் தான் எங்களை கேரளாவிலிருந்து அழைத்து வந்ததாகவும் தெரிவித்திருந்தார்கள். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் பெயர் இதில் அடிபடும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமி மட்டுமா அல்லது இன்னும் சில நபர்களும் இருக்கிறார்களா என்ற பல்வேறு கேள்விகளும் இங்கு பேசப்படுகிறது. ஒன்றல்ல இரண்டல்ல சுமார் 4 ஆண்டுகளாக இந்த வழக்கு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதில் சிக்கியுள்ளதால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் பதவி கூட பறிக்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இல்லை. மாறாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு குற்றவாளி என்று அறிவித்துவிட்டால் அதிமுகவின் தொண்டர்களை எடப்பாடியை விரட்டியடிப்பார்கள். ஏனென்றால் ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த இடமான கொடநாடு பங்களாவில் எப்படி கொள்ளையடிப்பதற்கு மனம் வந்தது? உங்களுக்கு முதல்வர் பதவி கொடுத்தது மட்டுமல்ல, உயர்ந்த இடத்தில் வைத்திருந்தார்கள். ஆனால் தொண்டர்களுக்கு எப்படி துரோகம் செய்ய மனம் வந்தது என்ற கேள்விகளும் பேசப்படலாம். சிபிஐ துறையினர் இந்த வழக்கை இறுதி கட்டத்திற்கு கொண்டு வந்துவிட்டார்கள். சுமார் 743 சாட்சிகளை விசாரித்த நிலையில் பலரும் வித்தியாசமான சாட்சியங்களை தான் கொடுத்தார்கள். ஆனால் இறுதியாக கேரளாவில் இருந்து கைது செய்யப்பட்ட கூலிப்படைகள் யாருடன் உதவியுடன் வந்தார்கள், அவர்களை வைத்து எடப்பாடி பெயர் தற்பொழுது அடிபட்டிருப்பதாகவும் விசாரணை அடுத்த வாரம் திங்கட்கிழமை என்று விசாரணைக்கு வர உள்ளது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயம் கைது செய்யப்படுவார் என்றும், இந்த வழக்கின் முடிவில் எடப்பாடி பழனிசாமி தான் குற்றவாளி என்றால் சுமார் 7 ஆண்டுகள் வரை தண்டனை கொடுக்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது. மேலும் இதில் சில முன்னாள் அமைச்சர்களது பெயரும் இடம்பெறலாம் என்றும் கூறப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடிய நிலையில் மாற்றங்களும் நிகழலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இவருக்கு எத்தனை ஆண்டு சிறை தண்டனை கொடுக்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஜெயலலிதா அவர்களுக்கு துரோகம் செய்த காரணத்தினால் அதிமுகவிலிருந்து முழுமையாக நீக்கலாமா என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.